ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய அற்புத மாதம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசை என்ற மிக முக்கிய நாளாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம்தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினமும் மிக அற்புத விரத நாளாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த புரட்டாசி பௌர்ணமி விரதத்துடைய சிறப்பு என்ன அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புரட்டாசி பௌர்ணமிக்கு உள்ள மகத்துவம், இந்த விரதம் எப்படி மேற்கொள்ளணும், இந்த விரதத்தின் கதை என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மாதம் என்றாலும் இம்மாதத்தில் வரும் பௌர்ணமி சிவ வழிபாடு மேற்கொள்பவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். அது மட்டுமின்றி சந்தர்ப்ப வசத்தால் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேரும் விரதம் இந்த உமா மகேஸ்வர விரதம். இந்த புரட்டாசி பௌர்ணமி தினத்துல உமா மகேஸ்வர விரதம் இருந்து சிவா பார்வதியை வணங்க தம்பதியர் ஒற்றுமை அதிகரிக்கவும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வதற்கும் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி செல்வ வளம் பெறுகிறதுக்கும் லட்சுமி கடாட்சம் உண்டாக்குறதுக்கும் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே விசேஷம். புரட்டாசி மாதத்துல பௌர்ணமி தினத்தன்று பூரண பிரகாசத்தோடு அன்னையின் முகம் ஜொலிக்கும் என்றும் அம்பிகையானவள் சந்திர மண்டலத்தில் அமுதமாய் விளங்குகிறாள் என்றும் இதனால் அன்னைக்கு சந்திர மண்டல மத்தியகா என்ற திருநாமமும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. அதில் புரட்டாசி மாதம் தேவர்களின் இரவு காலத்தில் நடுநிசியாகும். அப்படிப்பட்ட புரட்டாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்னைக்கு அம்பிகையின் முகம் மிகவும் பிரகாசமாக இருக்கும் என்றும் புரட்டாசி பௌர்ணமி தினத்தன்று தேவர்கள் அன்னையின் திருநாமத்தை உச்சரித்தபடியே தியானமும் தவமும் செய்து அருள் பெறுவார்கள் என்றும் அவர்களுக்கு நடுநிசி நாளாக இருக்கும் அந்த நாளில் தியானம், ஜபம், பிராணாயாமம், பூஜை, தவம் செய்வதால் எதிர்காலத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய இறை சக்தி கிடைக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை. சிவபெருமானுக்குரிய விரதங்கள் மொத்தம் 8. சோமவார விரதம், திருவாதிர விரதம், சிவராத்திரி விரதம், பிரதோஷ விரதம், பாசுபத விரதம், அஷ்டமி விரதம், கேதார கௌரி விரதம், உமா மகேஸ்வர விரதம் என்பதுதான். அதிலும் இந்த உமா மகேஸ்வர விரதத்தை ஒருவர் முறைப்படி கடைபிடித்தால் மற்ற விரதங்களை மேற்கொள்ள வேண்டியதில்லை என்று காஞ்சி மகா பெரியவரால் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து மகாலட்சுமியை பிரிந்த திருமால் கௌதம முனிவரின் ஆலோசனையை ஏற்று உமா மகேஸ்வர விரதம் இருந்துதான் திருமகளை அடைந்தார் என்பது புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இன்றும் பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கும் விரதமாகவே இந்த உமா மகேஸ்வர விரதத்தை சொல்லப்படுது. ஒரு முறை கைலாயம் சென்ற துர்வாசக முனிவருக்கு சிவபெருமானின் கழுத்தில் கிடந்த வில்வ மாலை கிடைத்தது. அதனை வழியில் சந்தித்த இந்திரனுக்கு அளித்தார். ஆனால் இந்திரன் அந்த மாலையை அலட்சியப்படுத்தியதால் அவனுக்கு சாபம் அளித்துவிட்டு அந்த கோபத்தோடு வந்து கொண்டிருந்தார் துர்வாசகர். அப்போது கருடன் மீது வருகை தந்த மகாவிஷ்ணுவை சந்தித்தார். மகாவிஷ்ணு மகாலட்சுமியை சந்திப்பதற்காக விரைந்து வைகுண்டம் சென்று கொண்டிருந்தார். மகாவிஷ்ணுவை சந்தித்ததில் மகிழ்ச்சியடைந்த துர்வாசகர் சிவபெருமானின் வில்வ மாலையை விஷ்ணுவிடம் கொடுத்தார். மகாலட்சுமியை சந்திக்கும் ஆவலில் இருந்த விஷ்ணு அந்த மாலையை வாங்கி கருடனின் மேல் வைத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். தான் அளித்த ஈசனின் மாலையை கழுத்தில் அணியாது கருடனிடம் மீது வைத்த விஷ்ணுவின் மேல் துர்வாசருக்கு கோபம் வந்தது. தன்னையும் ஈசனையும் விஷ்ணு அலட்சியப்படுத்தி விட்டதாக நினைத்த துர்வாசகர் மகாலட்சுமி வைகுண்டத்தில் இருக்க மாட்டார், அவர் பார்க்கடலுக்குள் சென்று விடுவார், பின் ஒரு சமயம் பார்க்கடல் கடையும் படும் போது அவர் வெளிப்படுவார் என்று சபித்து விட்டார். இந்த நிலையில் வைகுண்டத்தில் மகாலட்சுமி இல்லாததால் 7 உலகங்களுக்கும் சென்று பார்த்தார் மகாவிஷ்ணு. எங்கும் மகாலட்சுமியை காணவில்லை. மகாலட்சுமி இல்லாததால் அனைத்து உலகங்களும் லட்சுமி கடாட்சம் இழந்து வறுமையில் வாடின. இதற்கான காரணம் துர்வாசரின் கோபம் என்று மகாவிஷ்ணு அறிந்து கொண்டார். எனவே அவர் கௌதம முனிவரின் ஆலோசனைப்படி ஒரு புரட்டாசி பௌர்ணமி அன்று உமா மகேஸ்வர விரதத்தை கடைபிடித்தார். அதன் பயனாக பின்னாளில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பார்க்கடலை கடைந்த போது அதற்குள் இருந்து மகாலட்சுமி வெளிப்பட்டாள். இதனால தான் இந்த விரதத்தை புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு உமா மகேஸ்வர விரதத்தை ஒருவர் கடைபிடிச்சோம் அப்படின்னா பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வதற்கும்
ஒற்றுமையாக வாழ்வதற்கும் இந்த விரதம் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது. இப்போ இந்த பூஜையை எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். புரட்டாசி பௌர்ணமி நாளன்று காலையில் குளித்து முடித்து இறைவனை எண்ணி சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். பின்னர் ஒரு கலசத்தில் உமா மகேஸ்வரரை ஆவாகனம் செய்து பூஜைகள் செய்ய வேண்டும். கலசம் வைக்கும் பழக்கம் இல்லாதவர்கள் உமா மகேஸ்வரர் சிலையை வைத்தும் வழிபடலாம். இந்த பூஜை முடிந்ததும் சிவன் அடியார்கள் விருந்தினர்களுக்கு உணவிட்டு பிறகே விரதம் இருந்தவர்கள் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த விரதத்தின் முக்கிய நோக்கமே உணவிடுவதுதான். எனவே அதிதிகளுக்கும் ஏழைகளுக்கும் அன்னதானம் கொடுப்பது மிகவும் அவசியம். பெருமாளால் கடைபிடிக்கப்பட்ட இந்த உமா மகேஸ்வர விரதத்தை ஒருவர் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தம்பதிகள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கும் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கும் ரொம்பவே உகந்தது. அது மட்டுமின்றி மகாலட்சுமிக்கு இந்த புரட்டாசி பௌர்ணமி தினத்தன்று தாமரை மலர் சூட்டி சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து குத்துவிளக்கு தீபம் ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்தால் வேண்டிய வரம் வேண்டியபடி கிடைக்கும் என்பது ஐதீகம். இன்றைய தினம் புரட்டாசி பௌர்ணமி. இந்த தினத்தில் நாம் இந்த உமா மகேஸ்வர விரதத்தை மேற்கொண்டோம் அப்படின்னா தெய்வ அனுகிரகம் வீடு தேடி வரும் என்பது நம்பிக்கை. ஆகவே இந்த புரட்டாசி பௌர்ணமி விரதத்தை அனைவரும் கடைபிடிச்சு இறைவனோட அருள் பெற நம்ம வேண்டிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் உமா மகேஸ்வர விரதத்தை பற்றி நிறையவே தெரிஞ்சிருப்பீங்க. இது போன்ற ஆன்மீக தகவல், வெளிநாட்டில் இருக்கும் கோவில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.